எதுக்கு கமலஹாசன் தேவைப்படும்? கமலஹாசன் 18% இருக்கா 25% இருக்கா ஓட்டு? அவங்க அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குறாங்களா? அவருக்கு எதுக்கு ராஜ்யசபா 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் சமம். திமுக எம்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. 2019, 2021, 2024 3 தொடர் தேர்தல்கள்ல திமுக கூட்டணி அதிரிபுதிரியான வெற்றி பெற்று தொடர்தல் அதிரிபுதிரியான வெற்றி பெற்று பெரிய ஸ்ட்ரைக்கிங் ரேட். எதுக்கு கமலஹாசன் தேவைப்படும்? அவங்க அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குறாங்களா? கமலஹாசன் 18% இருக்கா 25% இருக்கா ஓட்டு? சொல்லுங்க. சும்மா ஒரு 5 8 10 20 சிங்கிள் டிஜிட் லெஸ் தென் 5 2 1. சரிங்களா? அவர் ஏன் தேவைப்பட்டார்? அவருக்கு எதுக்கு ராஜ்யசபா 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் சமம். அவருக்கு எதுக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்? கமலஹாசனுக்கு கூப்பிடாம போயிட்டாரா? அவர் எந்த எம்பி சொல்லுங்க இன்னைக்கு? அவர் எந்த கட்சி எம்பி சொல்லுங்க? திமுக எம்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க கூப்பிடாம போயிட்டாரா? அவரு அவங்க பேசாம திரு ரகசியமா அறிவாலயம் பக்கம் போயிட்டு இருந்தாரு. வாங்க ராஜ்யசபா வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்களா? வாட் இஸ் திஸ்? அப்ப எதுக்கு நான் கேக்குறது? அவ்வளவு பலமான ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கக்கூடிய கட்சி. நான் வந்து ஜெயிக்காத கூட்டணியில 3 தொடர்தல் ஜெயிச்ச கூட்டணிக்கு எதுக்கு கமலஹாசன்? தேமுதிக இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே போவாங்க டிஎம்கே போவாங்க ஒரு குழப்பமா இருக்கா இல்லையா? அப்ப தேமுதிக எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? பாமக ஒரு பக்கம் வந்து டிஎம்கே பக்கம் போயிடலாம்னு பேசுறாங்களா இல்லையா? ஊடகங்கள் இருக்குதா இல்லையா? எப்படி பாமக சேர்ப்பீங்க? அங்க எவ்வளவு சீட் வச்சிருக்கீங்க? போன முறை வச்சதே 150 மேல உங்கள்ட்ட கிடையாது, பூரா பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்போ நீங்க எவ்வளவு இவங்க ஆளுக்கு ஒரு 5 6 மட்டும் கொடுத்து எங்க சேர்ப்பீங்க? அப்ப இவ்வளவு வெற்றி பெற்ற கூட்டணிக்கு கூட 10 கட்சி தேவை. வெற்றி பெற விரும்புகிற கூட்டணிக்கு வந்து கட்சி உங்களுக்கு அவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கா? ஏடிஎம்கே எதுக்கு விஜயை கூப்பிட்டாரு? எதுக்கு சீமானை கூப்பிட்டாரு? ஏன் தனியா போய் உட்கார்ந்துருக்கணுமா? இல்ல நான் ஏன் இத கேக்குறேன்னா திரு விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. மறைமுகமாவோ நேரடியாவோ ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது நீங்க எங்க சொன்னார்? ஏதாவது கொள்கை எதிரிகள் வாங்க நீங்க ஏடிஎம்கே ஓட கூட்டணி இல்ல. இது வார்த்தை ஜாலம்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படி வைப்பீங்க? அததான் அவர்தான் நேரடியாகவோ மறைமுகமாவோ கூட்டணி கிடையவே கிடையாது. அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்றவர் 8 மாசம் பொறுத்துருங்க. ஏன் பக்கத்துல அண்ணியை வச்சுட்டு சொல்றாரு? ஏன் சொல்றாரு 8 மாசம் பொறுத்து இருக்குங்க பொறுத்துருங்க? ஏன் சொல்றாரு? ஏங்க ஏடிஎம் கூட கூட்டணி சேருக்கு நான் வந்து கீழே விழுந்துருவேங்க, நான் கட்சி கழிச்சிட்டு போயிரு சொல்ல வேண்டியது. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாகாதுன்னு சொல்றாரு. அது சொல்லுவாருங்க. அது அந்த தவறு வேற அப்படி முள்ளாத இருக்கலாம் மாத்துவாரு தேவைப்பட்டா. சரிங்களா? போறாரு நான் சொல்ல அது அப்புறம் பாப்பேன். நான் டிசம்பர் வரைக்கும் நடக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். டிசம்பர்ல பாப்போன்றேன். நாங்க விஜய் அவர்கள் வந்து திமுக கூட பாஜக கூட கிடையாது சொல்லிட்டாரா இல்லையா? சொல்லிட்டாரா இல்லையா? 100 முறை சொல்லிட்டார். ஒரு கட்சி கூட சேர்க்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சேர்க்க மாட்டோம்னு இந்த பிரச்சனை இந்த விவாத பொருளே வராதுல. எங்க தலைமையில கூட்டணி ஆட்சி சொல்லிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி. அங்கதானே நீங்க பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. அத மாதிரி இவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது விவாதம் முடிஞ்சு வச்சுலாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? பாஜக யார் என்னைக்கு உங்க கூட்டணி நீங்க கேட்டாங்க? உங்க கொள்கை தான் டே 1ல சொல்லிட்டீங்களே. ஏடிஎம்கே கூட ஏன் சொல்ல மாட்டீங்க? மாத்துவாங்க நீங்க சொல்றீங்களா? நாளைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்லவே இல்லை அப்படினு சொல்வாங்க. இதே ஏரியா இருக்குன்னு சொல்ல வரேன். டிசம்பர்ல முடிவு எடுப்பாங்க. நான் சொல்ல வர இவ்வளவுதான். யாரோட கூட்டணி யார் சொல்ல முடியாது. திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறத தவிர மத்த நடக்கும். அதுவும் நடக்கும். இப்ப இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்ப நடக்க யாருனாலும் யாரும் கூட்டணி வைப்பாங்க. காங்கிரஸ் பிஜேபி திமுக இந்த 2 தவிர எல்லாரும் கூட்டணி வைப்பாங்க. எந்த குழப்பம் எல்லாரும் கூட்டணி வச்சவங்க. அண்ணன் திரும்ப பிஜேபி கூட்டணி இருந்தாலும் போய் கேளுங்க. அவ்வளவுதான்.